ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 2 தக்காளி, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை ஒரு கொத்து, இஞ்சி பூண்டு இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தக்காளி வெங்காயம் இதுவும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததான் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. குக்கர் சூடானதுமே 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் சூடானதுமே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சமாக கடலைப்பருப்பு, பட்டை, சோம்பு, பிரியாணி இலை இதுவும் ஆட் பண்ணியிருக்கேங்க. கூடவே நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதுவும் சேர்த்திக்கலாங்க. அது கூடவே வெங்காயம் வணங்கினது நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி வணங்குற அளவுக்கு தேவையான உப்பும் சேர்த்திக்கலாங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. இது நல்லா வணங்கிடுச்சுங்க. அடுத்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே அடுத்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. வீட்டு மிளகாத்தூள் இருக்குல்லங்க, அதுவும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணி கொதிச்சதுமே உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க. கம்மியாக இருந்தால் கூட நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க அரிசியும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஃபைனலாக நீங்கள் கொத்தமல்லி இலை கூட தூவி இறக்கிக்கலாங்க. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.